ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார குழி பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சா போதும். கூடவே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்துட்டு கலர் நல்லா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்ற ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட உடனே எண்ணெய் காஞ்சதும் இது கூடவே ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய மாவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து குழிப்பணியாரம் நல்லா குண்டாக எழும்பி வரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம், வேகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் வேகிறதுக்காக, இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக நம்ம குழிப்பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பணியாரத்தையும் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மறுபடியும் நம்ம மூடிடலாம். அப்போ தான் வந்துட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், கார சட்னி ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷன். நான் இந்த பணியாரத்துக்கு கூட கார சட்னி தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.